ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தமிழ் ஆஸ்பிரண்ட்ஸ் கிளப். ஸோ நமக்கு எஸ்எஸ்சி சிஜிஎல் 2025க்கான நோட்டிஃபிகேஷன்றது ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ்னு சொல்லும்போது எலிஜிபிலிட்டி என்ன, என்ன குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸாம் பேட்டர்ன் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில போஸ்ட்டுக்கு இப்போ ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அது என்ன பண்ண போஸ்ட் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் என்னவா இருக்கும். இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் மறக்காம பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னா ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் எப்போலேருந்து நம்ம போடலாம்னா அப்ளிகேஷன் இன்னிலேருந்து நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். இந்த அப்ளிகேஷன் விண்டோன்றது இன்னிலேருந்து 4 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்கும் இது ஓப்பனில் இருக்கும். ஸோ லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளை ஃபீன்றது பார்த்தீங்கன்னா 5 ஜூலை. ஸோ 4 ஜூலை உங்களுக்கு அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபீ பேமெண்ட் வந்து 5ஆம் ஜூலை வரைக்கும் நீங்கள் பண்ண முடியும். அண்ட் கரெக்ஷன் விண்டோ இன்கேஸ் நீங்கள் பண்ணக்கூடிய அப்ளிகேஷனில் ஏதாவது நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. எப்போனா 9 ஜூலைலேருந்து 11 ஜூலை வரைக்கும் அதுக்கான டைம் கொடுப்பாங்க. ஸோ 11 PM வரைக்கும் அவங்க அந்த விண்டோ ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்தந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது அது 11 PM வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் டியர் 1 எக்ஸாம் எப்போ நடக்கும்னா 13th ஆகஸ்ட் ஆரம்பிச்சு 30 ஆகஸ்ட் உங்களுக்கு முடியும். ஸோ 2025ல இதை டென்டேட்டிவ்னு மார்க் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஃபியூச்சரில் சில சேஞ்சஸ் நடக்க சான்சஸ் இருக்கு. ஓகேவா? பட் மோஸ்ட்லி அது நடக்காது. ஓகே, 99% இதுதான் உங்களுக்கு டேட்ஸாக இருக்கும். அண்ட் டியர் 2 எக்ஸாம்ன்றது எப்போ கண்டக்ட் பண்ணான்னு வச்சிருக்காங்கன்னா டிசம்பர் மந்த், இந்த வருஷத்தோட டிசம்பர் மந்த்ல கண்டக்ட் பண்றாங்க. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மந்த்ஸ் இருக்கு டியர் 2 எக்ஸாமுக்கு மட்டுமே. ஓகே, இப்போ வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 14,500 வேகன்சிஸ் கிட்ட இருக்குது நமக்கு. ஸோ இந்த 14,500 வேகன்சிஸ் இதுக்கப்புறமா இது இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்த டைம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோட்டல் வேகன்சி வந்து 14,582. இதுக்கு மேலே இந்த வேகன்சிஸ்ன்றது இன்க்ரீஸ் ஆகும். அந்தந்த டிபார்ட்மெண்ட் அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஃபைனல் போஸ்ட்டோ இல்லை ஃபைனல் வேகன்சி அப்படின்றத நீங்கள் ssc.government.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ எலிஜிபிலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி நம்ம பார்க்கணும். ஸோ ஏஜ் எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும், ஒன்றுலேருந்து 18லேருந்து 30, இன்னொன்று வந்து 20லேருந்து 30 வயசு, இன்னொன்று வந்து 18லேருந்து 32 வயசு. ஸோ இதுக்கான க்ரூஷியல் டேட்ன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ க்ரூஷியல் டேட்ன்றதுன்னா இப்போ 18 வயசோ இல்லை 27 வயசோ அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா உங்களோட 10th சர்டிஃபிகேட் அந்த சர்டிஃபிகேட்ல இருக்கக்கூடிய டேட் உங்கள் பர்த் டேட்டை வச்சு இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ உங்கள் பர்த் டேட் எதுக்குள்ளே இருக்கணும்னா 2/8/1998க்கு முன்னாடி நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/8/2007க்கு அப்புறம் நீங்கள் பிறந்திருக்கக்கூடாது. இந்த டேட்ஸ்குள்ளே இருந்தால் தான் 18லேருந்து 27 வயசு போட்டிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஏஜுக்குமே அவங்க கொடுத்துருப்பாங்க. இப்போ 18லேருந்து 30 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 30ன்றது என்னன்னா 2/8/1995 இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பிறந்திருக்கக்கூடாது. இதுதான் நமக்கு கால்குலேஷன். ஸோ இப்போ கேட்டகரி வைஸ் பார்க்கும்போது நமக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். இப்போ எஸ்சி எஸ்டி கம்யூனிட்டியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் இருக்குது. அப்போது 27 வயசு வரைக்கும் தான் ஒரு போஸ்ட் இருக்குன்னா உங்களுக்கு மட்டும் +5 இயர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ 32 இயர்ஸ் வரைக்கும் உங்களால் இந்த எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஸோ அது மாதிரி ஒரு கேட்டகரிக்குமே இங்கே லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. இதை நாங்கள் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் பார்ப்போம். ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை எஸ்சி சர்டிஃபிகேட்டோ நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கி அதை வச்சு நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடிய அந்த சர்டிஃபிகேட்ன்றது இந்த டேட்டுக்கு முன்னாடி இருக்கணும். 4/7/2025ன்றது உங்கள் எக்ஸாமோட ஃபைனல் அப்ளிகேஷன் டேட்டு. இந்த அப்ளிகேஷன் டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். இப்போ நமக்கு தேதி வந்து ஜூன் வந்து 9 ஆகுதா, இப்போ நீங்கள் அப்ளை பண்ணால் கூட எப்படி ஒரு 10 டேஸ் உங்களுக்கு கிடச்சிடும் மேக்ஸிமம். ஸோ 10 டேஸில் வந்துருச்சுன்னா நீங்கள் அழகாக இதை அப்ளை பண்ணி பண்ணலாம். ஆனால் இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கி அதை அப்ளை பண்ணிங்கன்னா அது வேலிடாக இருக்காது. அது மாதிரி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக நீங்கள் இருக்கீங்கன்னா 24-25க்கான சர்டிஃபிகேட்ன்றது மேண்டேட்ரி. ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிசபிலிட்டி சர்டிஃபிகேட்ன்றது நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் எஸ்எஸ்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 செக்மெண்ட்டுக்கு மட்டும் அவங்க வந்து சில ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜேஎஸ்ஓ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸராக இருக்கீங்கன்னா நீங்கள் மேக்ஸில் வந்து 12th லெவலில் 60% நீங்கள் பண்ணியிருக்கணும். இல்லைனா கிராஜுவேஷனில் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருந்திருக்கணும். அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இது பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கணும், உங்கள் கோராக இருக்கணும். அது எல்லா இயர்லையுமே 3 வருஷம் 6 செமஸ்டர் இது எல்லாத்துலையுமே அது உங்களுக்கு கோர் பேப்பராக இருந்திருக்கணும். ஸோ ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் அப்ளை மஸ்ட் ப்ரொடியூஸ் ப்ரூஃப் பை 1/8/2025. அதாவது
1/8/2025க்குள்ள நீங்க இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்ற ஏதாவது ஒரு ப்ரூஃப் நீங்க சப்மிட் பண்ணணும். அப்ப கோர்ஸ் கம்ப்ளீஷனோ இல்ல இந்த புரோவிஷனல் சர்டிபிகேட்டோ இத வந்து உங்களால இந்த டேட்க்குள்ள புரொவைட் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, நீங்க எழுத முடியும். ஸோ அப்ளிகேஷன் ஃபீ ₹100 தான் எல்லாருக்குமே. பட் நீங்க எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்க, விமன் கேண்டிடேட்டா இருக்கீங்க, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூடி இந்த கேட்டகரி இருக்க எல்லாருக்குமே இது ஃப்ரீ. அண்ட் பேமெண்ட் மோட் வந்து எப்பவுமே ஆன்லைன் தான். ஸோ டெட்லைன் வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் 5 ஜூலை 2025 வரைக்கும். ஸோ எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ரீசெண்டா நெறைய தடவ பார்த்தாங்க. எக்ஸாம் பேட்டர்ன் மாறப்போகுது, எக்ஸாம் அது மாறப்போகுது, இது மாறப்போகுதுன்னாங்க. எதுவுமே மாறல. 2024 எப்படி நடந்துச்சோ அதே மாரி தான் 2025ம் நடக்குது. ஸோ டியர் 1 அதே மாரி ஈச் செக்ஷன் 25 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அண்ட் அது வந்து 2 இன்டு 2 பண்ணி 50, 50 வர்றாங்க. டோட்டலா 200 மார்க்ஸ்க்கு நீங்க எழுதுவீங்க. அ எனக்கு கரெக்ட்டா ஞாபகம் இருக்கணும். நார்த்ல ஒரு யூடியூப் சேனல்ல நான் ஒண்ணு சொல்றேன் எல்லாரும் கவனிச்சுக்கோங்க. மேத்ஸ்க்கு வந்து வெயிட்டேஜ் ரொம்ப ஜாஸ்தியா போப்போது. இந்த தடவ பேட்டர்ன்ஸ் ரொம்ப மாறப்போகுது. அப்படி இப்படின்னாங்க. இது எல்லாமே ஹைப் குடுத்தது தான். எதுவுமே நம்ம மாறல. ஸோ நான் சொன்ன மாரி 2024ல என்ன இருக்கோ அதே தான் இப்ப 2025க்கும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் வந்து நமக்கு 0.5. ஸோ டியர் 2 நம்ம எல்லாருக்குமே தெரியும். மேத்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு 30 கொஸ்டின்ஸ். இங்கிலீஷ்க்கு வந்து 45 கொஸ்டின்ஸ்க்கு ஜெனரல் அவேர்னஸ்க்கு வந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் வந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ். இது குவாலிஃபையிங் பேப்பர் தான். ஸோ டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபையிங் தான். ஸோ பேப்பர் 2 யாருக்குன்னா, யார் வந்து ஜேஎஸ்ஓ இல்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்றீங்களோ, அவங்களுக்கு மட்டும் பேப்பர் 2 ஒண்ணு இருக்கும். அதுல 100 கொஸ்டின் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல வரும். ஸோ நெகட்டிவ் மார்க்கிங் பார்த்தீங்கன்னா, 1 மார்க் பெர் ராங் கொஸ்டின். அதாவது இது எல்லாத்துக்குமே. நீங்க 1 மார்க் ஒரு கொஸ்டின் கரெக்ட்டா பண்ணிட்டீங்கன்னா 3 மார்க் உங்களுக்கு வரும். ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்கன்னா -1 போகும். ஸோ டோட்டலா கொஸ்டின் தப்பு பண்ணீங்கன்னா 4 மார்க்கா உங்களுக்கு போயிடும். ஸோ அடுத்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் போஸ்ட் வந்து அப்ளை பண்றீங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்னா சென்ட்ரல் எக்சைஸ், எக்ஸாமினர், பிரிவென்டிவ் ஆஃபிசர் இல்ல சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்கோட்டிக்ஸ்ல இன்ஸ்பெக்டர் அண்ட் சப் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, சில பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க மீட் பண்ணணும். இப்ப மேல் கேண்டிடேட்டா இருக்க பட்சத்துல உங்க ஹைட் வந்து 157.5 சென்டிமீட்டர் இருக்கணும். அதே மாரி செஸ்ட்ன்றது 81 சென்டிமீட்டர் இருக்கணும். 5 சென்டிமீட்டர் வந்து உங்களுக்கு மினிமம் எக்ஸ்பான்ஷன். பிசிக்கல் டெஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் வாக்கிங்ன்றது 600 மீட்டர்ஸ் நீங்க கவர் பண்ணணும் 15 மினிட்ஸ்ல. அதே மாரி சைக்கிளிங் வந்து பார்த்தீங்கன்னா, 8 கிலோமீட்டர் 30 மினிட்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டைம் குடுப்பாங்க. ஸோ சைக்கிளிங் நாட் ரிக்வயர்ட் ஃபார் சப் இன்ஸ்பெக்டர் இன் சிபிஎன். இந்த சென்ட்ரல் பியூரோ ஆஃப் நார்காட்டிக்ஸ்க்கு தேவையில்ல. பட் மத்த எல்லாருக்கும் இது தேவைப்படும். அது மாரி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர். ஸோ வெயிட்ன்றது வந்து 48 கேஜி அவங்க இருக்கணும். பிசிக்கல் டெஸ்ட் வந்து வாக்கிங் வந்து 1 கிலோமீட்டர் 20 மினிட்ஸ், சைக்கிளிங் வந்து 3 கிலோமீட்டர் 25 மினிட்ஸ். ஸோ பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா, வாக்கிங் டெஸ்ட் வந்து அவங்களுக்கு ரிக்வயர்ட் கிடையாது. அது மாரி சைக்கிளிங் டெஸ்ட் அவங்களுக்கு ரிக்வயர்ட் கிடையாது. அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ இதுக்கு நீங்க போனீங்கன்னா, மேலா இருக்க பட்சத்தில உங்களுக்கு 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும் வித் எக்ஸ்பான்ஷன். அதே மாரி ஃபீமேல் கேண்டிடேட்டா இருக்கும்போது ஹைட் வந்து 150 சென்டிமீட்டர். செஸ்ட் ரிக்வயர்மென்ட் கிடையாது. அதே மாரி விஷன் இருக்கும்போது டிஸ்டன்ட் விஷன் வந்து 6/6 உங்களுக்கு இருக்கணும். அண்ட் 6/9 இந்த அதர் கேட்டகரி. 1 ஐல வந்து உங்களுக்கு 6/6 இருக்கணும். 6/9 அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆர் ஜூனியர் இன்டெலிஜென்ஸ் ஆஃபிசர் இன் நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ. இதுல நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, மேல் வந்து 165 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து 76 சென்டிமீட்டர் இருக்கணும். ஃபீமேல் வந்து ஹைட் வந்து 152 சென்டிமீட்டர் இருக்கணும். இதுக்கு முன்னாடி பார்த்த அதே டிஸ்டன்ஸ் தான் 6/6 வந்து 1 ஐ, 6/9 இன் தி அதர். அதே மாரி 0.6 இன் 1 ஐ, 0.8 இன் அதர். அடுத்து பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இப்ப இதுக்கு மட்டுமே சில விஷயங்கள் மாறும். இத நீங்க தெளிவா கவனிச்சுக்கோங்க. இப்ப அடுத்து வரக்கூடியது எல்லாமே இந்த பிஆர்ஓக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்துச்சுன்னா, வரக்கூடிய எலிஜிபிலிட்டி தான். ஸோ இது வந்து குரூப் சி போஸ்ட். இப்ப எலிஜிபிலிட்டிய பொறுத்தவரைக்கும் மேல் கேண்டிடேட்ஸ் மட்டும் தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சிஜிஎல் போஸ்ட் மாரி தான். அதாவது எனி டிகிரி இருந்தாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஓகே. ஸோ பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 1 மைல் நீங்க ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ டூ பி கம்ப்ளீட்டட் வித்தின் 10 மினிட்ஸ் மேண்டேட்டரி இது. அப்ப 10 மினிட்ஸ்ல நீங்க 1 மைல் நீங்க ஓடி முடிக்கணும். ஓகே. இப்ப நம்ம பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் இன் கேஸ் இந்த பிஆர்ஓக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா, என்னென்ன ரீஜன்ல இருந்து வரீங்களோ அதுக்கேத்த மாரி. இப்ப நீங்க சதர்ன் ரீஜன்ல இருக்கீங்க. அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா இந்த ரீஜன்ல இருக்கீங்கன்னா, 150 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து 75 சென்டிமீட்டர். செஸ்ட் எக்ஸ்பான்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர். வெயிட் வந்து உங்களுக்கு 50 கேஜி. அதே மாரி ஒரு ரீஜனுக்கே இந்த மாரி ஹைட் டூ வெயிட்லாம் குடுத்துருக்காங்க. பட் நமக்கு வந்து சதர்ன் ரீஜன் தான் மெயினா நமக்கு தேவை. அத நம்ம ஒரு தடவ பார்த்துட்டோம். ஓகே. இப்ப மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் பார்ப்போம். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பொறுத்தவரைக்கும், இந்த போஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் பிஆர்ஓ அத்தாரிட்டில இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் போர்டு தான் இத கண்டக்ட் பண்ணுவாங்க.
இப்போ அவங்க விஷன் என்ன சொல்றாங்கன்னா, 6/6 அண்ட் 6/9ல இருக்கணும். அன்எய்டட் விஷன் அதாவது கண்ணாடி போடாம இருக்கக்கூடியவங்களோட விஷன்றது 6/60க்கு வேர்ஸா இருக்கக்கூடாது. அப்ப இந்த 6/6, 6/9 நீங்க கண்ணாடி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் கண்ணாடி போடாம இருக்கக்கூடிய விஷன் வந்து 6/60க்கு வேர்ஸா இருக்கக்கூடாது. ஸோ இதுல வந்து அன்ஃபிட்டா இருக்கிறதுக்கு 2 சான்சஸ் இருக்கு. ஒண்ணு டெம்பரரி அன்ஃபிட், இன்னொன்னு பெர்மனன்ட் அன்ஃபிட். சப்போஸ் ஒரு கேண்டிடேட்டோட வெயிட்டோ, செஸ்ட்டோ அவங்க சொன்ன கிரைட்டீரியால பொருந்தலனா, அத நம்மனால சேஞ்ச் பண்ண முடியும். இப்ப வெயிட்ட நீங்க கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அதே மாரி செஸ்ட்ட கூட்டவும் முடியும், குறைக்கவும் முடியும். அப்ப இந்த டெம்பரரி அன்ஃபிட்ன்னு சொன்ன உடனே ஒரு 2 மந்த்ஸ் கேப்ல நீங்க மறுபடியும் இதுக்கு அப்பியர் ஆயி உங்களோட டெஸ்ட்ட நீங்க குடுக்கலாம். நீங்க ஓகே ஆயிட்டீங்கன்னா, உங்கள மறுபடியும் அந்த போஸ்ட்ல போட்டுருவாங்க. பெர்மனன்ட் அன்ஃபிட்டா இருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ன்றத மாத்த முடியாது. அப்ப உங்கள பெர்மனன்ட் அன்ஃபிட்ன்னு சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு தடவ நீங்க அப்பீல் பண்ணலாம். என்னன்னு அப்பீல் பண்ணலாம்னா, இல்ல நான் கரெக்ட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்பீல் பண்ணலாம் 60 டேஸ்க்குள்ள. அப்படி அப்ளை பண்ற பட்சத்துல, நீங்க ஒரு ஸ்பெஷல் போர்ட் மூலியமா ரிவ்யூ பண்ணப்படுவீங்க. அப்படி அவங்க ரிவ்யூ பண்ணி நீங்க கரெக்ட்டா தான் இருக்கீங்கன்னு சொல்ட்டாங்கன்னா, உங்களுக்கு அந்த போஸ்ட் கிடைச்சிரும். ஆனா, இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பிஆர்ஓவ நம்ம பிரிஃபரன்ஸ் குடுக்கும்போது, நான் பிசிக்கலும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ்ல கரெக்ட்டா ஃபிட்டா இருக்கனான்னு பார்த்துட்டு நீங்க பிரிஃபரன்ஸ் குடுக்குறது பெட்டர். ஏன்னா, இதுல உங்களோட சப்போஸ் நீங்க இதுல போயிட்டீங்க. உங்க பிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ற லெவலுக்கு நீங்க போயிட்டீங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சுட்டு. இப்ப நீங்க இதுல ரிஜெக்ட் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள வேற ஒரு போஸ்ட்க்கு மாத்த மாட்டாங்க. If selected but found unfit, BR medical exam, your candidature will be cancelled and no alternative post will be offered. அதனால இதோட போஸ்ட் குடுக்கும்போது மட்டும், இல்ல இதுக்கு டிவி போறதுக்கு முன்னாடி மட்டும் யோசிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு போங்க. ஓகே. இப்ப இந்த வருஷத்தோட கட் ஆஃப் என்னவா இருக்கலாம் அப்படின்றத பார்ப்போம். இப்ப ப்ரீவியஸா ஒரு 3 வருஷத்தோட கட் ஆஃப் எடுப்போம். ஸோ ரீசென்ட்டா அந்த 2024 அதுக்கு முன்னாடி 23 அதுக்கப்புறம் 2022. இங்க ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச நீங்க பார்க்க முடியும். 2022ல எஸ்சிக்கான கட் ஆஃப் வந்து 89. அப்படியே உங்களுக்கு 23 வரும்போது 126, 126 2024ல. அதே மாரி 77ல இருந்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 118, 111 வந்துருச்சு. ஆ அன்ரிசர்வ்ட் பார்த்தீங்கன்னா 150, 153க்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இந்த மாரி ஒரு டிராஸ்டிக் ஜம்ப்ன்றது வந்துச்சு. இப்ப நான் பிரிப்பேர் பண்ணும்போது ஒரு கட் ஆஃப் டார்கெட் பண்ணி நான் படிக்கணும் அப்டின்னீங்கன்னா, இப்ப எஸ்சி, எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 126 வருதா? என்ன கேட்டா ஒரு 145ல இருந்து ஒரு 150யாவது நீங்க டார்கெட் பண்ணிட்டு படிக்கலாம். ஆனா, இப்படி நீங்க டார்கெட் பண்ணி டியர் 1ல இந்த ஸ்கோர் பண்ணீங்கன்னா, டியர் 2வ நீங்க பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. டியர் 2வ நீங்க பாஸ் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி கம்மி. ஏன்னா, அதுலோட காம்படிஷன் வேறையா இருக்கும். சப்போஸ் இந்த டியர் 1ல நீங்க ஒரு 160, 170 அப்படி நீங்க ஸ்கோர் பண்றீங்கன்னா, உங்களுக்கு டியர் 2வ கிளியர் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். ஏன்னா, நமக்கு தெரியும் டியர் 1க்கும், டியர் 2க்கும் சிலபஸ் மோர் ஆர் லெஸ் சேம் தான். அதே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ் தான். அதே இங்கிலீஷ் தான். அதே மேத்ஸ் தான். மேபி மேத்ஸ்ல வந்து 1, 2 டாபிக்ஸ் வந்து கூடலாம், குறையலாம். இந்த மாரி நமக்கு வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி, ப்ராபபிலிட்டி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாரி பேப்பருங்க வரலாம். பட் இது ரொம்ப பெருசா அஃபெக்ட் பண்ணாது. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து 170 எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கும், 150 எடுத்து கட் ஆஃப் கிளியர் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களோட கட் ஆஃப ரொம்ப ஹையா வைக்க பாருங்க. ஸோ அதே மாரி இப்ப நம்ம அன்ரிசர்வ்டா இருக்க பட்சத்தில, இப்போ 153 அப்ப எல்லாருக்கும் மைண்ட்ல என்ன தோணும்னா, ஒரு 160 ஒரு 160யாவது வைக்கலாம். 165 அந்த மாரி வைக்கலாம்னு சொல்லுவாங்க. பட் என்ன கேட்டா, நீங்க ஒரு 175 அந்த மாரி டார்கெட் வச்சு போறது பெட்டர். இந்த டியர் 1 மார்க் உங்க டியர் 2வ ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அதனால டியர் 2ன்றதுக்கும் நீங்க பண்ணலாமா வேணாமான்றது உங்க டியர் 1 கரெக்ட்டா சொல்ல ஆரம்பிச்சோம். நீங்க எவ்வளோ மார்க்ல இந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்கன்றது தான் முக்கியம். அப்ப டியர் 2 எழுதியும் நான் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியல என்னால டியர் 2ன்னா, அப்ப அந்த வருஷமே நமக்கு டோட்டலா வேஸ்ட் ஆகும். ஸோ மேக்ஸிமம் எஃபோர்ட் நீங்க டியர் 1க்கு முன்னாடி போடணும். டியர் 1லேருந்து டியர் 2க்கு நம்ம மேக்ஸிமம் பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போவோம். அந்த டஃப் லெவல் கொஸ்டின்ஸ நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் போற மாரி இருக்கும். ஸோ இந்த பிளான 90 டேஸ்ல முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபவுண்டேஷன்லேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, ஸோ மேத்ஸா இருக்கட்டும், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் இது எல்லாத்துக்கான கம்ப்ளீட் கோர்ஸ்ன்றது நம்மகிட்ட அவைலபிளா இருக்குது. இந்த கம்ப்ளீட் கோர்ஸ் வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, நம்மளோட ஆப் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு நீங்க டெமோ வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ டெமோ வீடியோஸ் பார்த்துட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா இந்த கோர்ஸ நீங்க பர்ச்சேஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு வந்து செலக்டிவ் டாபிக்ஸ் தான் எனக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸும், இங்கிலீஷும் தான் நான் பண்ணணும்னா, அந்த மாரி காம்போ கோர்ஸஸும் இருக்கும். இப்ப மேத்ஸ் அண்ட் ஜிஎஸ் தான் நான் டார்கெட் பண்ண போறேன். இல்ல மேத்ஸ் அண்ட் இங்கிலீஷ் தான் டார்கெட் பண்ண போறோம்னா, காம்போ கோர்ஸஸ் அவைலபிளா இருக்கும். இல்ல இண்டிவிஜுவல் கோர்ஸஸ் வேணும்னா, இண்டிவிஜுவல் கோர்ஸஸும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும்.
அண்ட் நம்ம சேனல்ல இம்பார்ட்டன்ட்டா சில வீடியோஸ் இருக்கு. நீங்க கண்டிப்பா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எஸ்எஸ்சிக்குள்ள வரீங்கன்னா, எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல என்ன மாரியான போஸ்டிங்ஸ் இருக்கு? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்ல என்னன்னு ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருப்போம். அதுமாரி பிரிப்பரேஷனுக்கு உங்களுக்கு அசிஸ்டன்ஸ் குடுக்குற மாரியான வீடியோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் ஜிகே வந்து எப்படி படிக்கணுன்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். இங்கிலீஷோட ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டிருப்போம். இந்த மாரி நெறைய வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கோம். அந்த மாரி வீடியோஸ நீங்க ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஆர்ஆர்பி, என்டிபிசி எக்ஸாம்ஸ் இப்ப நடந்துட்டு இருக்கு. இந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து நம்ம ஸ்பெஷல் மாரத்தான் போயிருந்தோம். ஸ்பெஷல் வீடியோஸ் போட்டிருந்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் சயன்ஸ் மாரத்தான் நம்ம 2 வீக் நம்ம போனோம். அது மாரி ஈச் சப்ஜெக்ட்ல வந்து டாப் 50 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருந்தோம். இதே மாரி அடுத்து நம்ம எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம பண்ண போறோம். இங்கிலீஷ் இருக்கட்டும், மேத்ஸ், ஜிஎஸ் இந்த எல்லா டாபிக்ஸ்க்குமே YouTubeல நம்ம நெறைய கான்டென்ட் வந்து கொண்டுக்க போறோம். அதுக்கு வந்து நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க அங்க போடலாம். எங்க Telegram சேனலோட லிங்க் வந்து நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம். மறக்காம அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.